வடசென்னை பகுதியில் பசுமை திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் மணலி எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்துயிர் அமைப்பு என்ற சிறப்பு நிறுவனத்தை நிறுவியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பான கருத்தரங்கம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளையை அண்மையில் தொடங்கி வைத்ததாக தெரிவித்தார். வடசென்னை பகுதியில் பல்வேறு பசுமை திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை புதுப்பிக்கக்கூடிய வகையில், திடக்கழிவு வகைகளை நிர்வகிக்கக்கூடிய வகையில், மாசுபாட்டை குறைக்கக்கூடிய வகையில் மற்றும் சமுதாய அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் மணலி எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்துயிர் அமைப்பு மன்றம், மணலி எண்ணூர் ரெஸ்டரேஷன் அண்ட் ரெஜுவனேஷன் கம்பெனி என்கின்ற ஒரு சிறப்பு நிறுவனத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய துறையினுடைய வாயிலாக நிறுவியிருக்கிறது. தலைமை பண்பில் முடிவு எடுக்கும் திறன் தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் தலைமை பண்புக்கு முக்கியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டின் மாதிரி சட்டசபை நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தலைவர் என்று அறிவித்து விடுவது முக்கியமில்லை என்றும் சூழ்நிலையை அறிவதுதான் தலைவருக்கான அழகு என்றும் கூறினார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு லீடர்ஷிப் கேரக்டர் இருக்கு. லீட் பண்றதுதானே லீடர் இருக்கிறது. நீ யாரோ சொல்றதை செய்யறதுனாக்கா நீ லீடர் கிடையாது. உனக்குள்ள நீயே உனக்குள்ள டிஸ்கஷன் பண்ணணும், உனக்குள்ளே டிசிஷன் எடுக்கணும், உனக்குள்ளே நீ ஒரு ஒர்க் ப்ரோக்ராம் போடணும். இதை தான் நான் செய்ய போறேன், இதை தான் நான் முடிக்க போறேன், இதை தான் நான் சாதிக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஸ்கில் டெவலப் ஆகணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாமகவின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த செயற்குழு கூட்டங்களில் பங்கேற்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டங்களில் துணை அமைப்புகளின் அணிகளின் மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பேரூர் பகுதி பொறுப்பாளர்கள், செயல் வீரர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என கூறியுள்ள ராமதாஸ், இந்த கூட்டங்கள் அனைத்திலும் கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் தற்போது மோசமான சூழ்நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் மரியாதை என குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் ஒன்றியம் சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் பழனி புறவழிச்சாலையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், தேவர் ஜெயந்தி விழாவில் அரசியலில் மூத்தவரான செங்கோட்டையனை டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இடித்து பின்னுக்கு தள்ளிவிட்டதாக குறிப்பிட்டார். மாற்று முகாமுக்கு சென்றுள்ள செங்கோட்டையனுக்கு முதல் நாளே இந்த கதியா எனவும் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்தார். செங்கோட்டையன் அவர்கள் கேவலமான மொத்தமான சூழ்நிலை போயிருக்காரு. நேற்றுக்கு தேவர் சிலையில போய் நிற்கிறார். முதல்ல தினகரன் நிற்கிறார், இரண்டாவது செங்கோட்டை நிற்கிறார், மூணாவது ஓபிஎஸ் நிற்கிறார். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க ரெண்டு பேருக்குமே சீனியர் மூத்தவர் நம்முடைய செங்கோட்டையன். அவர் முதல்ல நிறுத்தி அதை பண்ணா போறது. நடுவில் போட்டு இடிக்கிறாரு பன்னீர்செல்வம், அடுத்த பக்கம் தினகரன் அடிக்கிறாரு, ஓரமா உட்காரு. இப்பவே முதல் நாளே இந்த கதி நீ இருக்கும் போது என்ன ஆகும், எவ்வளவு கேவலமாக நீங்க தயவு செஞ்சு பாருங்க. இருக்கிற இடத்துல தான் நமக்கு மரியாதை. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்று சேர்ந்து கட்சி ஆரம்பித்து சின்னம், கொடி ஆகியவற்றை அறிவிக்க வேண்டும் எனவும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு நவம்பர் 4ஆம் தேதி முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் நவம்பர் 4ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு 11:45 மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை வந்தடையும். அதேபோல பிற்பகல் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து 12:40 மணிக்கு புறப்பட்டு 2:45 மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் குறித்த புரிதல் இந்த நாட்டிற்கு இன்னும் அதிகம் தேவைப்படுவதாக மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். சென்னை கவிக்கோ அரங்கில் திராவிட வாசகர் வட்டம் சார்பில் மல்லை சத்யா தொகுத்துள்ள ஓதுவீராக நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நூலை பிரபல தொழிலதிபர் விஜி சந்தோஷம் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மல்லை சத்யா, இஸ்லாமியர் அல்லாதவர் மெக்காவிற்கு செல்லலாம் என்ற நிலை இருந்தால் தான் நிச்சயம் அங்கு சென்று இருப்பேன் என்று கூறினார்.
எனவே ஒரு உன்னதமான தருணம், உன்னதமான செய்திகள், பறந்து விரிந்து கிடக்கின்ற இஸ்லாம் குறித்த புரிதல் இந்த நாட்டுக்கு இன்றும் அதிகம் தேவை என்கிற காரணத்தினால்தான் இதை நான் தொகுத்திருக்கின்றேன். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் குளிக்க 14வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கோம்பைத்தோடு அருகே உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு தடுப்புகள், நடந்து செல்லும் படிக்கட்டுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் வனத்துறையினர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே சோதனை சாவடி அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேதமடைந்துள்ள பகுதிகள் சீரமைக்கப்பட்ட பின்பே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என்று மேகமலை வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. விசானத்தூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தின் அருகே தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைய உள்ளது. இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பினருடன் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து பொதுமக்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா நீங்க ஏதாவது ரெக்கார்டு கொடுத்துட்டு போங்க. எங்களோட போராட்டத்தை வந்து நாங்க எந்த வகையிலையும் வாயு உபதேசம் வந்து நிறைய கேட்டோம். அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. இந்நிலையில் தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களின் போராட்டம் 8வது நாளாக தொடர்கிறது. வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மகளிர் உரிமை தொகை வழங்க விடுபட்ட மகளிரிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த மனுக்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு இறுதியாக டிசம்பர் 5ஆம் தேதி விடுவிட்டு போன தகுதியான அத்தனை நபர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சருடைய அனுமதியோடு துணை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்களுக்கு அந்த பணம் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிலே வர வைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை, கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கு பணி ஆணைகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 38 லட்சம் ரூபாய்க்கான கடன் உதவி காசோலைகள் வழங்கப்பட்டது. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதை வரவேற்று அவரது சொந்த மாவட்டமான ஈரோட்டில் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். இதனை வரவேற்கும் விதமாக ஈரோடு அடுத்த முள்ளாம்பரப்பு பகுதியில் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். சென்னை கோயம்பேட்டில் அடகு வைத்த நகைகளை விற்றுவிட்டு தலைமறைவானவரை போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கெகன்ராம் என்பவர் சென்னை கோயம்பேட்டில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் தங்கி நகை அடகு கடை நடத்தி வந்தார். அவர் கடந்த 1.5 ஆண்டுக்கு முன் இறந்து விட்டதால் அவரது மகன் சுனில் கடையை நடத்தி வந்த நிலையில் 3 மாதங்களாக கடை மூடப்பட்டது. விசாரணையில் அடகு வைத்த 1.5 கோடி ரூபாய் நகைகளுடன் ராஜஸ்தானுக்கு அவர் குடும்பத்துடன் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் அவரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மண்டலத்தில் இதுவரை 2,40,759 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகளை ரயில் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியை திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகளில் சுமார் 1,90,755 மெட்ரிக் டன் நெல் அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். குறுவை அறுவடை ஏறக்குறைய முடியும் தருவாய்க்கு நெருங்கிடுச்சு. 77,573 ஹெக்டேர் பரப்பில் 74,488 ஹெக்டேர் வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம அறுவடை செய்து முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 3,000 ஹெக்டேர் வரைக்கும் தான் அறுவடையில் இருக்கிறது.
சென்னை கொரட்டூர் ஏரியில் ஆயில் மற்றும் கழிவுநீர் கலப்பதாக சன் நியூஸில் செய்தி வெளியான நிலையில் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் ஆயில் நேரடியாக கொரட்டூர் ஏரியில் கலந்ததால் பொதுமக்கள் கவலை அடைந்தனர். இதனை அரசு தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக சன் நியூஸில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் மணிமேகலை தலைமையில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் கொரட்டூர் ஏரியில் ஆய்வு செய்தனர். மேலும் கொரட்டூர் ஒண்டிவீரன் கோயில் அருகே உள்ள மதகு மற்றும் கருக்கு மேம்பாலம் கீழே உள்ள மதகுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் அடைத்தனர். கொரட்டூர் ஏரி, கால்வாய் என 10 இடங்களில் அதிகாரிகள் நீரை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து 58ஆம் கால்வாயில் நீர் திறக்கப்பட்டது. இதனையடுத்து ஆசியாவின் மிக நீண்ட தொட்டிப்பாலத்தின் மூலமாக நீர் மதுரை மாவட்டத்தை சென்றடைந்தது. தொட்டிப்பாலத்திற்கு வந்தடைந்த நீரை திண்டுக்கல் விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். மேலும் தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த 58 கிராம விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். இந்த 58ஆம் கால்வாய் திறப்பு திட்டம் மூலம் இந்த பகுதியிலே இருக்கிற 58 கண்மாய்கள் நிரம்புவது மட்டுமல்லாமல் இந்த 58 கிராம கால்வாய் பகுதியிலே வசிக்கிற மக்களுடைய வறுமையும் பிணியும் போக்குகிற வண்ணமாகத்தான் இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் பணி சிறப்பாக இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. பாம்பு மற்றும் நாய்க்கடிக்கு அரசு மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்துகள் இருப்பில் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மருந்து துறை இயக்குநரகத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு, மலேரியா உள்ளிட்ட மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகளுக்கு மிக தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறினார். பாம்பு கடிக்கான ASV என்று சொல்லப்படுகிற மருந்தும், நாய்க்கடிக்கான ARV என்று சொல்லப்படுகிற மருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கான மருந்து கையிருப்பு இருக்கிறது. தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 18,725 பேர் டெங்கு பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். வால்பாறையில் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து உள்ளதன் காரணமாக இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது வனத்துறை தரப்பில் இ-பாஸ் நடைமுறைகள் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி துரிதமாக செயல்பட்ட அரசின் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அரசு ஒப்பந்த பணிகள் வாங்கித் தருவதாக கூறி அச்சக உரிமையாளரிடம் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தந்தை மகளை போலீசார் கைது செய்தனர். கண்ணன் என்பவரிடம் சுதா என்ற பெண் அரசு ஊழியர் பணிபுரிந்து வருவதாக அறிமுகமாகியுள்ளார். அப்போது உயர் அதிகாரிகள் மூலம் அரசு ஒப்பந்த பணிகளை பெற்றுத் தருவதாகவும் இதற்கு பணம் தர வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். இதனை நம்பிய அவர் 55 லட்சம் ரூபாய் வரை வழங்கிய நிலையில் அதன் பிறகு டெண்டர் தொடர்பான போலி ஆவணங்கள் வழங்கியுள்ளார். இதனை அறிந்த பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கண்ணன் அளித்த புகாரில் சுதாவையும் மோசடிக்கு உதவியாக இருந்த அவரது தந்தையையும் போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தனது ஊழியரின் இல்ல நிகழ்ச்சியில் சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் கலந்து கொண்டது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ரோஜா நகரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மகள் லட்சயாவுக்கும் மகன் தரணீஸ்வருக்கும் காதணி விழா நடத்த திட்டமிட்டிருந்தார். இதுகுறித்து அவர் பணிபுரிந்து வரும் நிறுவனத்தின் உரிமையாளர்களிடம் அழைப்பிதழை வழங்கி விழாவில் பங்கேற்க கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து புதுக்கோட்டை வந்த சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் மேளதாளங்கள் முழங்க சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் ஆறுமுகம் தனது 2 குழந்தைகளை சிங்கப்பூர் தொழிலதிபர்களின் மடியில் அமர வைத்து காதணி விழாவை நடத்தினார்.
தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அக்டோபர் மாதத்தில் 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் 16 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, கடல்சார் வாரிய திருத்த மசோதா, மின் நுகர்வு அல்லது விற்பனை மீதான வரி திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதேபோல் சம்பளம் வழங்கல் திருத்த மசோதா, நீக்கரவு செய்தல் சட்ட முன்வடிவு, நிதி ஒதுக்க சட்ட மசோதா உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். குறிப்பாக 2வது முறை நிறைவேற்றி அனுப்பிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கும் முன்னாள் MLA ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் மெஹபூபாபாத்தில் உயிருடன் இருந்தவரை பிணவரையில் வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னகூடூர் அருகே உள்ள ஜெய்யாராம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜு என்பவர் 3 நாட்களுக்கு முன்பு சிறுநீரக கோளாறுக்கு சிகிச்சை பெற அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவரிடம் ஆதார் கார்டு மற்றும் உதவியாளர் இல்லாததால் அவரை சிகிச்சைக்கு சேர்க்க ஊழியர்கள் மறுத்துவிட்டனர். பசி பட்டினியால் அங்கேயே சுற்றித் திரிந்த அவர் மயக்கமடைந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மருத்துவமனை ஊழியர்கள் அவர் இறந்து விட்டதாக நினைத்து பிணவரையில் வைத்துவிட்டு சென்றுவிட்டனர். இரவு முழுவதும் குளிரில் பிணவரையில் இருந்த ராஜுவை மறுநாள் பணிக்கு வந்த ஊழியர் மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். தகவல் அறிந்த உள்ளூர்வாசிகள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு கண்டனம் தெரிவித்தனர். அலட்சியமாக இருந்த ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. மெல்போர்னில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய வீரர்கள் ஜோஷ் ஹேசல்வுட் வேகத்தில் சிக்கி தொடக்க முதலே விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். மறுமுனையில் அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா அரை சதம் விளாசி இந்திய அணி 100 ரன்களை கடக்க உதவினார். 125 ரன்களுக்கு இந்திய அணி ஆட்டமிழந்த நிலையில் அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா 14வது ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. முதல் போட்டி மழையால் ரத்தான நிலையில் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் தபாங் டெல்லி அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. இறுதி ஆட்டத்தில் புனேரி பால்டன் அணியை டெல்லி எதிர்கொண்டது. நடப்பு தொடரில் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புனே வீரர்கள் இறுதிப் போட்டியில் புள்ளிகளை குவிக்க தடுமாறினர். இதனை பயன்படுத்தி டெல்லி அணி ஆதிக்கம் செலுத்தியது. அதன்படி போட்டி முடிவில் டெல்லி அணி 31க்கு 28 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று வாகை சூடியது. சாம்பியன் பட்டம் வென்ற டெல்லி அணிக்கு 3 கோடி ரூபாயும், 2வது இடம் பெற்ற புனே அணிக்கு 1,80 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி அலுவலக பேனரில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் படம் அகற்றப்பட்டுள்ளது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்ததால் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். இந்நிலையில் கோவை கரட்டூரில் உள்ள செங்கோட்டையனின் தொகுதி மற்றும் கட்சி அலுவலக பேனரில் இருந்து எடப்பாடி பழனிசாமியின் படம் அகற்றப்பட்டுள்ளது. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டையன் படங்களுடன் பழனிசாமியின் படமும் இருந்த நிலையில் நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி படம் மறைக்கப்பட்டு அங்கு ஜெயலலிதாவின் படம் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த அலுவலகம் செங்கோட்டையின் புறநகர் மாவட்ட செயலாளராகவும் அமைப்பு செயலாளராக இருந்தபோது அவரால் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடற்படை மற்றும் ராணுவ பயன்பாட்டிற்கான CMS-03 செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் நாளை மாலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சுமார் 1600 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன CMS-03 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் நாளை மாலை 5:26 மணிக்கு திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ராக்கெட் ஏவுதளத்திற்கான 24 மணி நேர கவுண்டவுன் இன்று மாலை 5:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. இதையொட்டி இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். CMS-03 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் 4410 கிலோ எடை கொண்டது. குறைந்தபட்சம் இது 170 கிலோமீட்டர் தூரம், அதிகபட்சம் 29,970 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதுவரை புவிவட்ட சுற்றுப்பாதைக்கு ஏவப்பட்ட செயற்கைக்கோளில் இதுதான் அதிகபட்ச எடை கொண்ட செயற்கைக்கோளாகும். இதில் விரிவுபடுத்தப்பட்ட மல்டிபேண்ட் தொழில்நுட்ப வசதிகள் உட்பட பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அக்டோபர் மாதத்தில் 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் 16 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, கடல்சார் வாரிய திருத்த மசோதா, மின் நுகர்வு அல்லது விற்பனை மீதான வரி திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார்.
அதேபோல் சம்பளம் வழங்கல் திருத்த மசோதா, நீக்கரவு செய்தல் சட்ட முன்வடிவு, நிதி ஒதுக்க சட்ட மசோதா உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். குறிப்பாக 2வது முறை நிறைவேற்றி அனுப்பிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கும் முன்னாள் MLA ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். கடற்படை மற்றும் ராணுவ பயன்பாட்டிற்கான CMS-03 செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் நாளை மாலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சுமார் 1600 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன CMS-03 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் நாளை மாலை 5:26 மணிக்கு திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ராக்கெட் ஏவுதளத்திற்கான 24 மணி நேர கவுண்டவுன் இன்று மாலை 5:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. இதையொட்டி இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். CMS-03 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் 4410 கிலோ எடை கொண்டது. குறைந்தபட்சம் இது 170 கிலோமீட்டர் தூரம், அதிகபட்சம் 29,970 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதுவரை புவிவட்ட சுற்றுப்பாதைக்கு ஏவப்பட்ட செயற்கைக்கோளில் இதுதான் அதிகபட்ச எடை கொண்ட செயற்கைக்கோளாகும். இதில் விரிவுபடுத்தப்பட்ட மல்டிபேண்ட் தொழில்நுட்ப வசதிகள் உட்பட பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அக்டோபர் மாதத்தில் 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் 16 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. இந்நிலையில் தமிழ் நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, கடல்சார் வாரிய திருத்த மசோதா, மின் நுகர்வு அல்லது விற்பனை மீதான வரி திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதேபோல் சம்பளம் வழங்கல் திருத்த மசோதா, நீக்கரவு செய்தல் சட்ட முன்வடிவு, நிதி ஒதுக்க சட்ட மசோதா உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். குறிப்பாக 2வது முறை நிறைவேற்றி அனுப்பிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கும் முன்னாள் MLA ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். பாமகவின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த செயற்குழு கூட்டங்களில் பங்கேற்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டங்களில் துணை அமைப்புகளின் அணிகளின் மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பேரூர் பகுதி பொறுப்பாளர்கள், செயல் வீரர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என கூறியுள்ள ராமதாஸ், இந்த கூட்டங்கள் அனைத்திலும் கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் பசுமை திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் மணலி எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்துயிர் அமைப்பு என்ற சிறப்பு நிறுவனத்தை நிறுவியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பான கருத்தரங்கம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர், தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளையை அண்மையில் தொடங்கி வைத்ததாக தெரிவித்தார். வடசென்னை பகுதியில் பல்வேறு பசுமை திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை புதுப்பிக்கக்கூடிய வகையில், திடக்கழிவு வகைகளை நிர்வகிக்கக்கூடிய வகையில், மாசுபாட்டை குறைக்கக்கூடிய வகையில் மற்றும் சமுதாய அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் மணலி எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்துயிர் அமைப்பு மன்றம், மணலி எண்ணூர் ரெஸ்டரேஷன் அண்ட் ரெஜுவனேஷன் கம்பெனி என்கின்ற ஒரு சிறப்பு நிறுவனத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய துறையினுடைய வாயிலாக நிறுவியிருக்கிறது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 14வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கோம்பைத்தோடு அருகே உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு தடுப்புகள், நடந்து செல்லும் படிக்கட்டுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் வனத்துறையினர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே சோதனை சாவடி அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேதமடைந்துள்ள பகுதிகள் சீரமைக்கப்பட்ட பின்பே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என்று மேகமலை வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து 58ஆம் கால்வாயில் நீர் திறக்கப்பட்டது. இதனையடுத்து ஆசியாவின் மிக நீண்ட தொட்டிப்பாலத்தின் மூலமாக நீர் மதுரை மாவட்டத்தை சென்றடைந்தது. தொட்டிப்பாலத்திற்கு வந்தடைந்த நீரை திண்டுக்கல் விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். மேலும் தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த 58 கிராம விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். இந்த 58ஆம் கால்வாய் திறப்பு திட்டம் மூலம் இந்த பகுதியிலே இருக்கிற 58 கண்மாய்கள் நிரம்புவது மட்டுமல்லாமல் இந்த 58 கிராம கால்வாய் பகுதியிலே வசிக்கிற மக்களுடைய வறுமையும் பிணியும் போக்குகிற வண்ணமாகத்தான் இந்த 58ஆம் கால்வாய் திட்டம் பணி சிறப்பாக இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு நவம்பர் 4ஆம் தேதி முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் நவம்பர் 4ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு 11:45 மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை வந்தடையும். அதேபோல பிற்பகல் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இருந்து 12:40 மணிக்கு புறப்பட்டு 2:45 மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்களிக்க புறப்பட்ட தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. பீகார் மாநிலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் திருப்பூரில் பணியாற்றும் பீகார் மாநில தொழிலாளர்கள் வாக்களிப்பதற்காக சொந்த மாநிலம் நோக்கி புறப்பட்டுள்ளனர். இதனால் திருப்பூரில் இருந்து பீகார் செல்லும் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. அடுத்தடுத்த நாட்களில் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் திருப்பூரில் இருந்து சிறப்பு ரயில் இயக்கவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்காக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய 3 நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் பணி ஆணை வழங்கியுள்ளது. 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பப்படி கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திட்டத்தை செயல்படுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு டெண்டர் கோரப்பட்டது. இந்த நிலையில் 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணி ஆணை வழங்கியுள்ளது. மார்ச் மாத இறுதிக்குள் மடிக்கணினிகளை முழுமையாக விநியோகம் செய்து முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பட்டப்பகலில் கிராமத்துக்குள் புகுந்து காட்டு யானை ஆக்ரோஷமாக ஓடி அங்கிருந்த காரை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கூடலூர் சுற்றியிருக்கும் பகுதிகளில் தற்போது காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தேவர்ஷோரை பேரூராட்சிக்கு உட்பட்ட 3 டிவிஷன் பகுதியில் உள்ள கிராமத்தின் விளையாட்டு மைதானத்துக்கு ஆக்ரோஷமாக யானை ஒன்று ஓடி வந்தது. மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை தாக்கி சேதப்படுத்தியது. அப்போது மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் யானையை அங்கிருந்து விரட்டியடித்தனர். அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் கிராமத்தை ஒட்டியிருக்கும் பகுதிகளில் காட்டு யானை முகாமிட்டிருப்பதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 4 மாத இடைவெளியில் 2 முறை மின்கட்டணத்தை உயர்த்துவதுதான் இரட்டை எஞ்சின் ஆட்சியா என்று புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் ப்ரீபெய்டு மீட்டர் மூலம் தாக்குதல், மற்றொரு புறம் கட்டண உயர்வு மூலம் தாக்குதல் நடத்துவதுதான் இரட்டை எஞ்சின் ஆட்சியா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை ஒண்டிப்புதூரில் 20.72 ஏக்கரில் அமையவுள்ள உலக தரம் வாய்ந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது. கடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவையில் உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதன்படி 4 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒண்டிப்புதூரில் 20.72 ஏக்கர் நிலம் இறுதி செய்யப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் தனியார் பங்களிப்பு உடன் அமையவுள்ள இந்த கிரிக்கெட் மைதானத்தில் 25,000 முதல் 30,000 பேர் வரை அமரும் வகையில் உயர்தர இருக்கை வசதி, உட்புற பயிற்சி அரங்கம், வீரர்கள் ஓய்வறை உள்ளிட்டவை இடம்பெற உள்ளன. மேலும் கிரிக்கெட் மைதான வளாகத்தில் 10 ஏக்கரில் வணிக வளாகமும் அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.